அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, உறவுகளில் விரிசல் ஏற்படுது இல்லையா? அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதற்கு காரணம் என்ன? தீர்வு? இதை பற்றி நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசி வரலையும் வீடியோவை பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் யார் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லார்கிட்டேயும் பரஸ்பரமாக நீங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரே பிரச்சனை, குழப்பம் இதுவே நிறைந்து இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையினாலே ரொம்ப தப்பான ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஈகோ வளருது, ஸோ விரிசல் ஏற்படுது. இந்த விரிசல் காரணமாக என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, மனச்சோர்வு, அது இல்லாமல் கோபம், வெறுப்பு, சில சமயங்களில் தனிமையாக ரொம்ப உணர்வீங்க. அது உச்சகட்டத்துக்கு போகும்போது ஈவன் தற்கொலை கூட அது சில டைம் நம்மளை தூண்டுகோலாக அமையும். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் கூட வந்து போகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது இதிலிருந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்ற உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி வெளியே வரலாம், என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியும் பொழுது உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களுடைய 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த முடிவில், இந்த வீடியோவோடைய இந்த காணொலியோட முடிவில் உங்களுக்கு ஒரு 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 வழி கிடைக்குது, ஒரு டைரக்ஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் நான் விஷயம், இனிமேட்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. அப்படி வரும்பொழுது அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வேல்யூவான ஒன்று. அது நீங்கள் விலை மதிக்க முடியாத ஒன்று. அது நான் சொல்கிறத விட நீங்கள் அனுபவப்படும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ என்னுடைய பெயர் டில்லி பாபு. நான் ஒரு சர்டிஃபைடு ஓப்பனோ மற்றும் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் NLP இதோடைய சர்டிஃபைடு ஓப்பனோ அண்ட் NLP ஹீலர். அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான கவுன்சிலிங் மற்றும் வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த உறவுகள் விரிசல் அதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இந்த காணொலி மூலயமா பார்த்துட்டு இதிலிருந்து நீங்கள் 1% இம்ப்ரூவ் ஆகுது உங்கள் ரிலேஷன்ஷிப் நம்புறது நான் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இதை பாருங்கள். ஐ ப்ராமிஸ் யூ அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பெரிய ஒரு மாற்றம், உங்களுக்கு ஒரு வழி, நல்லபடியான ஒரு வழி கிடைக்கும்ன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சரிங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், சில விஷயம் நம்ம மைண்டில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு மேக்ஸே வராது, எனக்கு இங்கிலீஷே வராது, எனக்கு சயின்ஸே வராது அப்படின்ட்டு நிறைய சில குழந்தைகள்லாம் நம்ம சொல்லி கேட்டிருப்போம், பேரண்ட்ஸும் சொல்லி கேட்டிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அது உண்மையா? இஸ் இட் ட்ரூ? கண்டிப்பாக இல்லைங்க. அந்த குழந்தை பிறக்கும்பொழுது அந்த டாக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழம்பு முருகன் வச்சுங்களேன், இந்த முருகனுக்கு மேக்ஸே வராது அப்படின்னு ஒரு சாப்பா குத்தி, ஒரு சீலை குத்தி அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரா? கிடையாது. அந்த குழந்தை நல்லா தான் மேக்ஸ் போட்டிருக்கோம். பட் ஒரு சமயத்தில் அது போடாததை வச்சு மற்றவங்க, அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்க இவனுக்கு மேக்ஸ் மட்டும் வராது, மேக்ஸ் மட்டும் வராது, மேக்ஸ் மட்டும் வராதுன்னு சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையே நம்பிடும். ஓகே, எனக்கு மேக்ஸ் தான் வராது போல இருக்குது. அது இவங்க 3 தடவை சொன்னால் அது 300 தடவை சொல்லுவோம், எனக்கு மேக்ஸ் மட்டும் வராதுப்பா, மேக்ஸ் மட்டும் வராதுப்பா. கடைசிக்குள்ள அதுக்கு மேக்ஸே வராமல் போயிடும். இது உண்மையானா? கிடையாது. இது நம்மளே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி வருது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பெரியவங்க கூட பார்த்துருப்பீங்கள, எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. இதெல்லாமே நம்மளே நம்ம மூளையில் நம்மளே செட் பண்ணி வச்சுக்கிறது. எனக்கு ஒரு பெரிய கூட்டமாக இருந்ததுன்னா அங்கே எப்படி பேசணுன்றது எனக்கு வரவே வராது, தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளே நம்ம பிரெயினில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது தான். சில இடத்துல பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா எனக்கு பிடிக்காது, எனக்கு அப்செட் ஆயிடுவேன், நான் திருப்பி பேசிடுவேன், நான் அந்த மாதிரியான ஆள். இதுவும் உண்மையா? இதுவும் பொய் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் எடுத்துங்களா, அவர் வீட்டில் அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் வாய்ஸ் ஏற்றுனாங்கன்னா இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். எனக்கு ஏன் இதெல்லாம் வாய்ஸ் ஏற்றிலாம் பேசாத அப்படின்ற லெவலில் பேசுவார். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவார், எனக்கு வாய்ஸ் ஏற்றி பேசினாலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதே நபர் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்களுடைய மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வாய்க்கிழி வாய்ஸ் ரைஸ் பண்ணி இவரை பார்த்து பேசுவார். அவரால் அப்போது ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்போ அமைதியாக தான் நின்றுட்டு இருப்பார். ஸோ அப்போ இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் உண்மை கிடையாது.
ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள் நல்லா லட்சமாக சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக சைன் ஆயிருக்கு. அந்த கிளையண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஆயிடுச்சுன்னா கோடிக்கணக்கில் உங்களுக்கு பிஸ்னஸ் வரப்போகுது. அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் யாரோ பண்ணிடுறாங்க. அந்த கிளையண்ட் வந்து உங்களை திட்டுறாங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணி திட்டுறாங்க. நீங்கள் வந்து கோடியும் வேணாம் அப்படின்னு போயிடுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அவங்க பேசுகிறாங்க, ஓகே. ஏன்னா பின்னாடி ஒரு பிஸ்னஸ் வரப்போகுதுன்றதுக்காக உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது. ஆனால் இதுவே வீட்டில் ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியல. சரிங்களா? இப்போ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம மைண்டில் வந்து சில விஷயத்த நம்ம அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த பிரச்சனையே. ஓகே, ஸோ இப்போது இன்னும் இப்போ நம்ம டாப்பிக்கே வருவோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது ஒரு கேஸ் ஸ்டடி தான். ஒய்ஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே செம்ம கோவம். என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டாரு, மறைச்சிட்டாரு. எனக்கு வந்து இந்த பொய் சொல்கிற குவாலிட்டி எனக்கு பிடிக்காது, மறைக்கிற குவாலிட்டி எனக்கு பிடிக்காது, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டாக பேசணும் அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப், அவங்க 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 அம்மா, அவங்க தங்கச்சியை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ வீட்டில் சொன்னால் அது தேவையில்லாமல் எதனா கேள்வியெல்லாம் கேட்டுருப்பாங்கன்றது மறைச்சிட்டு இருக்காரு. அது எப்படியோ தெரிய வந்துட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃப் இதை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் என்ன போவேனா, நான் சொல்கிறேன், எனக்கு என்ன பிடிக்காதா, நான் போக வேண்டியது தானே, என்கிட்ட சொல்லிட்டு போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி எனக்கு பொய் சொல்லக்கூடாது, மறைக்கிறது எனக்கு பிடிக்காத குவாலிட்டி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த குவாலிட்டி வந்து ஆண்டனி ராபின்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாரு, எவ்ரி பர்சன் ஹேஸ் தர் ஓன் ட்ரேட்ஸ், எவ்ரி பர்சன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு அவதாரம் எடுத்து தான் இருப்பாங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்களே எடுத்துங்களேன், ஒரு இடத்துல வந்து நல்லவங்களா இருப்பீங்க, சில இடத்துல வந்து நம்ம கோவமாக கெட்டவங்களாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். நமக்கு அது புரியுதுங்களா? இப்போ ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துங்களேன், காலேஜில் பார்த்தா ஒரே அடாவடி பண்ணிட்டு ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பார். வீட்டுக்கு போனால் வேறு கேரக்டராக மாறிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஏமாந்துருப்பீங்க, சில இடத்துல ஏமாற்றி இருப்பீங்க, சில இடத்துல பொய் சொல்லியிருப்பீங்க, சில டைம் நேர்மையாக நடந்திருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருப்பீங்க. ஆனால் வந்து அது உங்களாலேயே வந்து உங்களை அறியாமையே அது நடந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து இப்போ இங்கே பொய் சொன்னார் அப்படின்னு சொன்னது அந்த ஒய்ஃப்க்கு வந்து தாங்கிக்கவே முடியாது. இப்போ அந்த ஒய்ஃபை நான் கேட்குறேன், ஸோ நீங்கள் பொய் சொன்னதே கிடையாதா அப்படின்னு அவங்கள கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டேன், நான் எப்பவுமே ஹானஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொய் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, ஓகே. உங்கள் குழந்தை சாப்பிடலன்னு வச்சுங்களேன், அதுக்கு நீங்கள் பொய் சொல்லி ஊட்டினதே கிடையாதா? அதே அம்மா வந்து ஒரு கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடனை வாங்குறதுக்கு அவங்க கிட்ட மெசேஜ் போடுறாங்க, தயவு செய்து இந்த பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள், இந்த பணத்தை வச்சு தான் எங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வேறு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. பட் பணத்தை வாங்குறதுக்காக அவங்க இந்த குவாலிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே வந்து உங்களை இந்த கேள்வி கேட்டுங்க. அவர் பொய் சொன்னாருன்றது ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் உங்களை இந்த கேள்வியை கேளுங்க, இது உண்மையா? நம்ம பொய் சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கோமா? வாழ்க்கையில் பொய்யே சொல்லாமல் வந்திருக்குமா? நீங்கள் இந்த உங்களை கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதனா ஒன்று பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மறைச்சிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் மறைச்சது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு வச்சிங்களேன். உங்ககிட்ட ஸ்வீட்ஸ் நிறைய வந்து வீட்டில் வந்து இருக்குது. பசங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 ஸ்வீட் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற மறைச்சு வச்சுருப்பீங்க. பிகாஸ் அவங்க குழந்தை நல்லா இருக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் மறைச்சு வைக்கிறீங்க. சரிங்களா? அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் உங்கள் மைண்டை பொறுத்தவரையிலையும் பொய் சொல்கிறது, மறைக்கிறதுன்றது ஒரு பேட் குவாலிட்டி. அதை நீங்கள் அந்த குவாலிட்டி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்களே அது பண்ணும்பொழுது உங்களுக்கே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். என்னடா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்ம பொய் சொல்லிட்டோமேன்ற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வேற ஒருத்தர் பண்ணி உங்களுக்கு பண்ணும்பொழுது அது வந்து அந்த கோபம் வந்து பயங்கரமாக வெளிப்படும். இதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் தியரின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் நம்ம காமிக்கிறார் இல்லையா, அவர் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் போய் நின்னோடனே அந்த கண்ணாடியில் உங்களுடைய ஃபேஸ் தெரியும். கரெக்டுங்களா? இப்போ உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அழுக்கு இருக்குது, அந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா அழுக்காக தான் தெரியும். நீங்கள் அந்த கண்ணாடியை உடைச்சாலோ இல்லை போய் ஒளிஞ்சிட்டு போய் நின்றுட்டு போயிட்டாலோ உங்களுடைய அழுக்கு போகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அழுக்கை எடுக்கணும். அந்த அழுக்கு எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது? அந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த இந்த இடத்துல லெசன் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுடைய ஒய்ஃபுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, உனக்கு வந்து பொய் சொல்கிறது, மறைக்கிறது இந்த குவாலிட்டியை வந்து உனக்கிட்ட கிடையாது. எல்லா குவாலிட்டியுமே ஒரு மனுஷனுக்கு தேவை. அந்த குவாலிட்டியை நீ வளர்த்துக்கணும். நான் சொல்கிறது பொய் சொல்லி மறைக்கிறதுன்றது வந்து சின்ன சின்ன இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, நமக்கும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
மத்தவங்க குடும்பத்த அழிக்கிறது, மத்தவங்க சொத்தை ஆட்டைய போடுறது, அதுக்காக பொய் சொல்லுங்க, மறைச்சிருங்க அந்த மாரி நான் சொல்ல வரல. ஸோ எல்லா குவாலிட்டியுமே மனுஷனுக்கு தேவை தான். எந்தெந்த இடத்துல அத யூஸ் பண்ணணுமோ, அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது, உங்க ஹஸ்பண்ட் மறைச்சிட்டாரு, பொய் சொல்லிட்டாருன்றது உங்கள பெருசா பாதிக்காது. உங்களால திருப்பியும் ஃப்ரீயா அவர்கிட்ட பேச முடியும். அவர ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடியும். வேற விதமா நல்ல விதமா மாத்தவும் முடியும். வேறாஸ் நீங்க இது ஒரு கோவம். அது வந்து எனக்கு பிடிக்காத குவாலிட்டி அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு அவர்கிட்ட நீங்க சண்டைக்கு போனீங்கன்னா, விரிசல்கள் ஏற்படும். டிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிகாஸ் இப்போ உங்க ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது. நீங்க இத விட்டுட்டு வெளிய போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். வெளிய போம்பொழுது, அப்போ அந்த கண்ணாடி உங்க ஹஸ்பண்ட் மூலியமா இப்போ ஆஃபீஸ் போறீங்கன்னா, அங்க ஒரு பாஸ் மூலியமா உங்களுக்கு வரும். உங்களுடைய பக்கத்துல வேலை செய்ற ஒரு கொலீக் மூலமா அந்த கண்ணாடி வந்து நிக்கும். நீங்க அப்போ வந்து திருப்பியும் வந்து ஒளிஞ்சாலோ, அந்த கண்ணாடிய உடைச்சாலோ ஒண்ணுமே ஆவாது. அது உடைக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு டென்ஷன் ஆகும். நீங்க ரொம்ப வொர்ஸ்ட் ஆயிருவீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பே உடைஞ்சிரும். ரொம்ப உங்களுக்கு அவங்களுக்கு பெரிய டிஸ்டன்ஸ் ஆயிரும். இதுதான் நடக்குமே தவிர, மத்தபடி எதுவுமே நடக்காது. இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். இது சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா வந்து திடீர்னு சஸ்பென்ஸ் வந்து சினிமா டிக்கெட் புக் பண்ணி ஃபேமிலியோட எல்லாமே போறாங்க. படத்தெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க பையனுக்கு டிக்கெட் வாங்கி குடுத்தது மட்டும் இல்லாம, அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி குடுத்து ஒரு ரூ. 2000 சினிமா தியேட்டர்ல எல்லாமே செலவெல்லாம் ஆயிருது. திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க நைட்டு. பையன் வந்து கேட்குறான், "அப்பா எனக்கு வந்து பரோட்டா சாப்பிடணும். என்ன ஹோட்டல் கூட்டு போங்க" அப்படின்றான். சரி அப்பா என்ன சொல்றாரு, "தியேட்டர்ல ஓகேடா போலாம்டா" அப்படின்னு சொல்லிடுறாரு. வர வழியில வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கடையும் இல்ல. மீன்வைல் வைஃப் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, "வீட்ல தான் மீன் குழம்பெல்லாம் இருக்கு இல்லையா? வீட்ல போய் சாப்பிடலாம். எதுக்கு நம்ம வந்து ஹோட்டலுக்குலாம் போய் செலவு பண்ணணும்? பரோட்டாவும் நைட்ல வேண்டாம்" அப்படின்னும் பொழுது, கடையும் வேற இல்ல. சரி அப்பா என்ன பண்றாரு, வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த பையனுக்கு வந்து பயங்கர கோவம். "நீங்க வந்து என்ன சொன்னீங்க? வாங்கி தரேன்னு சொன்னீங்களா? ஏன் வாங்கி குடுக்கல? அப்போ நீங்க வாக்கு தவறிட்டீங்க. நீங்க சொன்ன வார்த்தைய காப்பாத்தல. நீங்க கமிட் பண்ணீங்க. அத ஹானர் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய பெரிய வார்த்தையா பேசினான். சாப்பிடவே இல்ல அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவன். சரின்ட்டு போய் அப்பாவும் போய் படுத்துறாரு. நெக்ஸ்ட் டே காலைல எழுந்தோனயும் அவங்க அப்பாவுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் தியரிய பத்தி தெரியும். அவர் அவன கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "இங்க வாப்பா கண்ணா, நைட் ஏன்ப்பா அவ்வளோ கோவம்?" "ஆமாப்பா, நீங்க வந்து ஒண்ணு சொன்னீங்கன்னா அத செய்யணும். கமிட்மெண்ட் குடுத்தீங்க. ஏன் நீங்க ஹானர் பண்ணல?" அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல வந்து அந்த சன், அவங்க அப்பா வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் சரிங்களா? அவங்க அப்பா வந்து கண்ணாடி மாதிரி அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு நிக்கிறாரு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, "சரிப்பா, நேத்து நீ லீவ் போட்ட ஸ்கூல்ல. எதுக்காக லீவ் போட்ட? ஆடுலாம் வந்து கேட் உள்ள வந்து மேயுது. நான் வந்து இதுக்கு ஒரு கொம்பெல்லாம் வச்சு ஒரு அடைப்பு செய்றேன்ப்பா. ஸோ தட் ஆடுலாம் உள்ள வராது. ஸ்கூல்லயும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் லீவ் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்க அந்த தடுப்ப நீங்க செஞ்சீங்களா? உங்க கமிட்மெண்ட்ட நீங்க ஹானர் பண்ணீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. உடனே பையன் சிரிக்கிறாரு. "இல்ல" அப்படின்றாரு. சரி ஓகே. எப்பவுமே அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல சென்டம் தான் எடுப்பாரு. சென்டம் அடிச்சுட்டே இருப்பாரு. ஃபைனல் எக்ஸாம்ஸ் வருது. அப்போ ஸ்கூல்ல எல்லாருமே இவன் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட் 100 எடுத்துருவான்னு சொல்லிட்டு, அப்போ அப்பா எக்ஸாம் டைம்ல படிக்க சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, "எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. நான் படிச்சுட்டேன். உங்களுக்கு என்ன நான் கமிட் பண்றேன். 100 மார்க்ஸ் வரலன்னா என்ன கேளுங்கன்றாரு." ஆனா பார்த்தா அன்பார்ச்சுனேட்டா 97 தான் மார்க்ஸ் வருது. 3 மார்க் அவுட்டு. அது கமிட் பண்ணியேப்பா 100 மார்க்ஸ் எடுத்துட்டியா? அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அங்கேயே வந்து அவர் தலை குனியிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3, 4, 5 எக்ஸாம்பிள்ஸ் ஒண்ணொண்ணா எடுத்து கேட்கும்பொழுது, அவருக்கு அப்பதான் புரியுது, ஓகே நம்மளும் வந்து கமிட்மெண்ட் ஹானர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் மிஸ்டேக் காட்டுறது கிடையாது. அவர் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் காமிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு வந்து கமிட்மெண்ட் பண்ணி ஹானர் பண்ணலாம் பிடிக்காது. அந்த குழந்தையே கமிட்மெண்ட் பண்ணி ஹானர் பண்ணல. அது பண்ணாதத நினைக்கும்போது அதுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கு. கில்ட்டியா ஃபீல் பண்ணுது. வேறாஸ் அதே குற்றத்த வேற ஒருத்தர் செய்யும்போது, அந்த ரிஃப்ளெக்ஷன காமிக்கும்போது, உடனே அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது? பயங்கர கோவம் வருது. டென்ஷன் ஆயிட்டு பயங்கரமா திட்டிருது. ஸோ இந்த இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அந்த கமிட்மெண்ட் ஹானர் பண்ணல அப்படின்றத வந்து ஒரு டிஸ்ஓன்ட் குவாலிட்டி. அது வந்து எனக்கு பிடிக்காத குவாலிட்டி. அது எனக்கு தேவையில்லாத குவாலிட்டின்னு நினைச்சிருக்கு. அதுவும் சமயத்துல நமக்கு தேவைதான். சில டைம் நடக்கும் அப்படின்றத அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டதுன்னு வச்சுக்கங்க. இப்ப புரிஞ்சுக்கிச்சு. இந்த இந்த எக்ஸாம்பிள் சொன்னோனே அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த சன் வந்து அப்பதான் அக்செப்ட் பண்றாரு. ஓகே, இது என்னுடைய டிஸ்ஓன்ட் குவாலிட்டி. இதையும் நான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இத அது புரிஞ்சிட்ட பிறகு அந்த குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் உள்ள நட்புறவு, அந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா பழையபடி ஆயிருச்சு. இன்கேஸ் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தியரி தெரியல அப்படின்னும் பொழுது, அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான், மூஞ்சி தூக்கி அப்படியே வச்சுட்டு இருப்பான். அப்பாவுக்கும் தெரியலன்னா, "நீ என்னடா சின்ன பையன் இவ்ளோ தூரம் பண்ண? இவ்ளோ செலவு பண்ணது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்ட. உனக்கு பாசிட்டிவா இத்தனை விஷயம் நடந்தது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு,
ஒரே ஒரு பரோட்டா வாங்கி கொடுக்கல, ஒரு 100 ருபீஸ் பரோட்டா வாங்கி கொடுக்கலன்ற அந்த நெகட்டிவ் அந்த ஒரு சின்ன விஷயத்தை நீ பிடிச்சிட்டேலன்ட்டு அந்த பாசிட்டிவெல்லாம் டெலிட் பண்ணிட்டு நெகட்டிவ் மட்டும் மைண்டில் வச்சிருந்தல அப்படின்ட்டு இவர் நினச்சிருந்தாருன்னா இவரும் பேசாமல் இருந்திருப்பாரு. அந்த உறவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் ஆக இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்க நடக்க என்ன ஆகும்னா டோட்டலாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த 2 கேஸ் ஸ்டடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாராச்சும் அவங்கள பார்த்து நீங்கள் இவங்க இது சரி பண்ணலை அப்படி இப்படின்ட்டு சொல்கிறாங்களோ, யார் அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற லெசனை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வழி நடந்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் மிகவும் சுமூகமாகவும் சூப்பராகவும் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சவங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராக இருந்தாலும் இதை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து இது மாறி ஒரு துளி மாறினாலும் அதனுடைய புண்ணியம் உங்களுக்கும் போய் சேரும். ஸோ மேலும் இதை பற்றி சந்தேகங்கள் எதனாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லுங்கள். நான் அதில் என்ன தீர்வுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மோரோவர் இதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்பொழுது இதுக்கு வகுப்புகளும் இருக்குது. ஹோப்பனோ வந்து ஃப்ரீ வகுப்புகளும் இருக்குது. 5 நாள் ஃப்ரீ வகுப்பு இருக்குது. இல்லை பெய்ட் கிளாஸ் வேணாலுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பர் மூலயமா கூப்பிடுங்க. ஸோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் திருப்பி ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கீழே தெரிவிங்க. ஸோ என்னுடைய 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 100 வேணும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். ஒன்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சுன்னா என்னால் வந்து லைவ் ஷோவே பண்ண முடியும். ஸோ லைவ் ஷோ பண்ணும்பொழுது உங்களுடைய கேள்விகளை நீங்கள் டைரெக்டாகவே எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ உங்களுடைய எல்லா தேவையான உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். ஸோ வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணுன்ற டிப்ஸ் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். ஸோ இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகைன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. வணக்கம்.